அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக இயக்குநர் நெல்சனிடம் விசாரணை நடத்தப்படுகிறது. மொட்டை கிருஷ்ணன் குறித்து இயக்குநர் நெல்சனிடம் விசாரணை நடத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் அன்பரசன். அன்பரசன், ஏற்கனவே நெல்சனின் மனைவியிடம் இந்த விசாரணை நடத்தப்பட்டது. இந்நிலையில் தற்பொழுது இயக்குநர் நெல்சனிடமும் தனிப்படை காவல்துறையினர் விசாரணை நடத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது. எந்தெந்த கோணங்களில் விசாரணை நடக்கிறது? விவரம் என்ன? பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் தலைமறைவாக இருந்து வரும் பிரபல ரவுடி சம்போ செந்திலின் கூட்டாளியான மொட்டை கிருஷ்ணன் தலைமறைவாக இருந்து வருகிறார். இந்த மொட்டை கிருஷ்ணன் குறித்து பிரபல தமிழ் சினிமாவின் இயக்குனர் நெல்சன் அவர்களின் மனைவி மோனிஷாவிடம் கடந்த வாரம் விசாரணை நடத்தப்பட்டது. குறிப்பாக மொட்டை கிருஷ்ணனும் அதே போன்று மோனிஷாவும் கல்லூரி காலத்திலிருந்து நண்பர்கள் என்பதால் இது குறித்து விசாரணை நடத்தப்பட்டதாக போலீஸ் தரப்பில் சொல்லப்பட்டது. குறிப்பாக சம்மன் அளிக்கப்பட்டு நெல்சனின் மனைவி மோனிஷாவிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் தான் தற்போது மோனிஷாவின் கணவரான பிரபல தமிழ் சினிமாவின் இயக்குனர் நெல்சன் அவர்களிடமும் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சம்மன் அளிக்கப்பட்ட அடையாறில் இருக்கக்கூடிய அவரது வீட்டில் வைத்து சுமார் 1 மணி நேரம் தனிப்படை போலீசார் இயக்குனர் நெல்சனிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த மாதம் 5ஆம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் இதுவரை அதிமுக, திமுக, பாஜக, காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள் உள்ளிட்ட 27 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் பிரபல ரவுடியான சம்போ செந்தில், அதே போன்று அவரது கூட்டாளியான மொட்டை கிருஷ்ணன், சீசிங் ராஜா உள்ளிட்ட நபர்களை தீவிரமாக தனிப்படை போலீசார் தேடி வருகிறார்கள். சம்போ செந்திலுக்கு லுக் நோட்டீஸும் அதே போன்று ரெட் கார்னர் நோட்டீஸும் கொடுக்கப்பட்டு வெளிநாட்டில் இருப்பதாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் இன்டர்போல் போலீசார் உதவியுடன் தற்போது தீவிர தேடுதல் வேட்டையில் தனிப்படை போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று அவரது நண்பரான மொட்டை கிருஷ்ணனும் வெளிநாடுகளில் இருப்பதாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இவர் குறிப்பான விசாரணையில் தற்போது தமிழ் சினிமாவின் இயக்குனர் நெல்சனிடம் விசாரணை நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பரசன்.